ஸோ நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னா வீட்டு உள்ளக்கு மட்டும் வந்து ப்ராப்ளத்தை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இல்லை டேம்னஸ் ஏதாவது இருந்துச்சு பார்த்தீங்கன்னா வந்து மழை தண்ணி வந்து பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஊறி ஆட்டோமேட்டிக்காக உள்ளக்க வந்துடும். வந்து உடச்சி எடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஃபுல்லாக ஒரு இடத்துல பிரச்சனை அப்படின்னா லீக்கேஜ் ஆகும்னா எல்லாத்தையும் போட்டு அடிச்சு உடச்சிடுறாங்க. அப்படி உடச்சி அவங்களுக்கு காசு தான் வேஸ்ட் ஆகும். நல்ல பெஸ்ட் ப்ரைஸ் நார்மல் பெயிண்டர் பண்றதை விட நான் லோ பட்ஜெட்லேயே நான் பண்ணி கொடுத்துருக்கேன். 100% பிரச்சனை அவங்களுக்கு சீப்பேஜ் பிரச்சனை ப்ளஸ் வாட்டர் லீக்கேஜ் இஷ்யூ 100% அரெஸ்ட் ஆகிடும். ஆனா உங்களோட நேம் சொல்லிருங்க, நம்ம என்ன ப்ராடக்ட்டை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். சார் நம்ம கம்பெனி பேர் வந்து மிஸ்டர் பில்டெக்ஸ், பேர் வந்து ஷேக் சார். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து அபார்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஹோம்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பில்டிங்ஸோட கிராக்ஸ் அண்ட் அதோடைய டேம்னஸ் சம்பந்தமா உள்ள ஒரு தான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆக்சுவலி பில்டிங்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேம்னஸ் ப்ளஸ் வந்து கிராக்ஸ் இருக்கும். ஆக்சுவலி அதோடைய ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து நம்ம வந்து ரெட்டிஃபை பண்ணி கொடுக்குறோம். ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பில்டிங் ஃபுல்லாக வந்து சீப்பேஜஸ் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ சீப்பேஜஸ் எதனால் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து பில்டிங்கோட அவுட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் வந்து கிராக்ஸ் அதிகமாக ஜாஸ்தியாக இருக்கும். ப்ளஸ் வந்து வாலோடைய வந்து கிட்டத்தட்ட ஓல்டு பில்டிங்காக இருக்கும். ஃபுல்லாகவே வந்து மெயின்டென்ஸ் பண்ணாமல் விட்டுருப்பாங்க, 10 வருஷத்துக்கு மேலே விட்டுருப்பாங்க. ஸோ அதேமாரி விஷயம்னால வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ளக்க வந்து சீப்பேஜஸ் ஆகும். ஸோ நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா வீட்டு உள்ளக்கு மட்டும் வந்து ப்ராப்ளத்தை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஏன் வீட்டு உள்ளக்கு மட்டும் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா வந்து அவங்க வீட்டு உள்ளக்க வந்து ஃபுல்லாக மாய்ஸஸ் ஆயிருக்கு, டேம்லெஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி டெம்பரரியாக நிப்பாட்டிடுறாங்க தவிர்த்து. பட் அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கறது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பில்டிங்க்கு வெளியே மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து சொல்யூஷன் வந்து நம்ம கொடுத்தாகும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து பில்டிங் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிராக்ஸோ இல்லை டேம்லெஸ் ஏதாவது இருந்துச்சு பார்த்தீங்கன்னா வந்து மழை தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஊறி ஆட்டோமேட்டிக்காக உள்ளக்க வந்துடும். ஸோ அதனால தான் வந்து இந்த பிரச்சனை வந்து காமனாக வர்றது வந்து டேம்னஸ்க்கு அண்ட் வந்து வாட்டர் சீப்பேஜஸ் ஆகுறது மெயின் ரீசனே இதுதான். இப்போ வந்து நார்மலாக பெயிண்ட் பண்ணுறவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? சார் நார்மலாக பெயிண்டிங் பண்ணுறவங்க வந்து நார்மலாக வந்து லைக் வந்து ஒரு பில்டிங் வந்து எது கிராக்ஸ் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கிராக்ல வந்து ஜஸ்ட் ஒரு பட்டி மட்டும் பார்த்துட்டு ஸோ அதுக்கு மேலே வந்து லைக் பெயிண்டிங் பண்ணி போயிடுவாங்க, ப்ரைமரோ இல்லை பெயிண்டிங்கை பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ நம்மளுடைய ஸ்பெசிஃபிக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு கிராக்ஸாக இருந்தாலும் சரி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 to 3 mm 2 to 4 mm அந்த கிராக்ஸை பொறுத்து அந்த கிராக்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து மிஷின் போர்டு கட் பண்ணிடுவோம். அந்த கிராக்கை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அதற்கும் ஸ்பெசிஃபிக்காக வந்து கிராக் பேஸ்ட் இருக்கு ஆக்சுவலி. ஸோ அது வந்து நம்ம பிராண்டட் மட்டும் தான் பண்றோம், ஏசியன் ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. அதர்வைஸ் வந்து டாக்டர் ஃபிக்ஸ்ட் ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து கிராக் பேஸ்ட் போட்டு அப்ளை பண்ணிடுவோம். அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைக் நார்மல் பட்டி வந்து அது கூட கெமிக்கல் யூஆர்பி கெமிக்கல் இருக்கு டாக்டர் ஃபிக்ஸ்ட், அந்த கெமிக்கல் போட்டு ஸோ அதுக்கு மேல ஒரு பட்டி பார்த்துருவோம். அதுக்கு மேல பட்டி பார்த்துட்டு கஸ்டமரோட டிபெண்ட் அந்த பட்ஜெட்டை பொறுத்து அதுக்கு மேல ஒரு கோட் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிடுவோம். அதுக்கு மேல 2 கோட்டை வந்து பெயிண்ட் பண்ணி கொடுப்போம். ஸோ இதே மாதிரி பண்றதுனால கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்ல லைஃப் வரும். 100% பிரச்சனை அவங்களுக்கு சீப்பேஜ் பிரச்சனை ப்ளஸ் வாட்டர் லீக்கேஜ் இஷ்யூ 100% அரெஸ்ட் ஆகிடும். கண்டிப்பா. எனக்கு இப்போ என்ன டவுட்னா, இப்போ நீங்க இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறீங்க, மேக்ஸிமம் இந்த மாதிரி கொத்தி பூசினாலே கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் கிராக் கூலும். இப்போ பில்டிங்ல எவ்வளவு தண்ணி ஊறி இருக்கு, ஸோ அது எல்லாமே வந்து நம்ம வந்து ப்ராப்பரா நம்ம வந்து செக் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாங்க, இப்போ இது தெரியுங்களா உங்களுக்கு? ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோ டெம்பரேச்சர் லைக் வந்து ஃபுல்லாக 82 ஃபாரன்ஹீட் தான் இருக்குது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா. ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப லோ டெம்பரேச்சர், உள்ள தண்ணி ஃபுல்லாகவே பில்டிங் ஃபுல்லாக உள்ள ஊறி போயிரு ஆக்சுவலி. உள்ளக்கா தண்ணி லீக்கேஜ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஆக்சுவலி. இது எல்லாமே டேங்குக்கு கீழே ஃபுல்லாக சீப்பேஜ் ஆகி இதுல இருந்து கீழே இதாகுது. இப்போ இதுவே நார்மலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இப்போ இதோட ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபாரன்ஹீட் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா 90 வந்துருச்சு பார்த்துங்க. ஸோ இதோட இதை வந்து பார்த்தோம்னா எங்கெங்க சீப்பேஜ் ஆகுறதுக்கு வந்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்து நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஐடென்டிஃபிகேஷன் பண்றது எதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து நாங்க எதுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா வந்து இதை பொறுத்து கஸ்டமருக்கு வந்து ப்ராப்ளத்தை வந்து ஈஸியா ரெக்டிஃபை பண்ணி கொடுக்க முடியும், அவங்களுக்கு பட்ஜெட்டபிளா பண்ணி கொடுக்க முடியும். இப்போ நீங்க எல்லாத்தையும் இப்போ ஒரு இடத்துல தண்ணி லீக்கேஜ் ஆகும்னா எல்லாத்தையும் போட்டு உடைக்கணுங்கிற அவசியம் நெசசரி கிடையாது. நம்ம கேமரா வச்சு எங்கெங்க ப்ராப்ளம் இருக்கும் அங்கே போட்டு சொல்யூஷன் கொடுத்தாலே போதும். நம்ம எல்லா இடத்துக்குமே வந்து நம்ம வந்து உடச்சி எடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது ஆக்சுவலி. சில பேர் நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னா ஃபுல்லாக ஒரு இடத்துல பிரச்சனை அப்படின்னா லீக்கேஜ் ஆகும்னா எல்லாத்தையும் போட்டு அடிச்சு உடைச்சிடுறாங்க. அப்படி உடைச்சி அவங்களுக்கு காசு தான் வேஸ்ட் ஆகும் தவிர்த்து ப்ராப்பராக எங்கே பிரச்சனையோ அதுக்கு மட்டும் சொல்யூஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் கஸ்டமருக்கு பட்ஜெட்டபிளாக இருக்கணும், அதுமாரி அவங்களுக்கு சொல்யூஷன் இருக்கணும், அதுமாரி லைஃப் லாங் வரணும். ஸோ இது 3 தான் எங்களுக்கு முக்கியமே எங்களுடைய கம்பெனியோட. இப்போ கிராக்ஸ்லாம் எந்த மாதிரி இருக்கும்? லைட்டாக கிராக்ஸோட வாங்க சார் காமிக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது கிராக்ஸ் ஆகிருக்கு சார் ஆக்சுவலி. இதோட கிராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆப்போசிட்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கிராக்ஸோட இதுவும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகே, இது வந்து ஆல்ரெடி வந்து தட்டி பூசிருக்காங்கன்னா சும்மா ஒரு கெமிக்கல் மட்டும் தடவி இருக்காங்க, பட்டி பார்த்துருக்காங்க. ஆனா மறுபடியும் இந்த கிராக்ஸ் வந்திருக்கு பாருங்க, தெரியும் உங்களுக்கு. ஆமா மறுபடியும் வந்திருக்கு.
ஓகே ஸோ இது என்ன பண்ணுவோம்னா இதை கட்டிங் பண்ணிட்டு இந்த கட்டிங் உள்ள வந்து கிராக் பேஸ்ட் அப்ளை பண்ணுவோம். ஓகே அப்ளை பண்ணிட்டு இதுக்கு மேலே வந்து லைக் நம்ம பட்டி பார்ப்போம். ஸோ ஓகே அதுமாரி பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு நல்ல லைஃப் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு நான் எப்படிங்கிறத வந்து நான் வந்து இப்போ நான் சாம்பிள் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே அது பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஓகே சார். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த தெர்மல் கேமராலே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஓகே அவுட்டரில் வந்து 90 டிகிரி 93 ஃபாரன்ஹீட் இருக்கு ஆக்சுவலி. இப்போ உள்ளக்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து லோ டெம்பரேச்சர் வந்து காமிக்குது ஆக்சுவலி. ஓகே ஸோ லோ டெம்பரேச்சர் எதனால காமிக்குதுன்னா இது உள்ளக்க வந்து ஃபுல்லாக ஈரத்தன்மை இருக்குது ஆக்சுவலி. ஓகே ஸோ உள்ளக்க வந்து தண்ணி வந்து லீக்கேஜ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஆக்சுவலி இதில். ஸோ அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதேமாரி இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி ஊறி போயிருக்கு பார்த்தீங்களா. இதெல்லாம் நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம் தண்ணி ஊறிட்டு இருக்குன்னு நினைக்கிறோம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம கீழே வந்து உங்களுக்கு சீலிங்கில் வந்து உங்களுக்கு வந்து இதோட இம்பாக்டை வந்து இதில் காமிக்கும் ஆக்சுவலி. ஓகே ஓகே ஸோ அதனால் இது க்ளீனாக முடிஞ்ச அளவுக்கு வந்து இது பொறுத்த வரைக்கும் டெரஸை பொறுத்த வரைக்கும் க்ளீனாக வச்சுக்கிறது வந்து 90% ஆஃப் ப்ராப்ளத்தை வந்து நம்ம சால்வ் பண்ணிடணும் நம்மளே. உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. இப்போ நார்மல் பெயிண்டிங் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இருக்க பாருங்களா வெறும் பட்டி மட்டும் தான் பார்த்துருக்காங்க. வெறும் பட்டி பார்த்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி. இந்த கிராக்ஸ் அப்படியே மறுபடியும் இந்த வெளியே தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ஃபுல்லாக இதோட கிராக்ஸோட எக்ஸ்டென்ட் இந்த ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக இதில் வந்து தண்ணி கண்டிப்பாக 100% இதில் உலக ஊறும். இப்போ இது பண்ணி அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 6 மாதத்துக்கு மேலே அவங்க போட்ட காசு எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறது ப்ராப்பராக வந்து இதை கட் இதே இப்போ நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் எப்படி பண்ணுவீங்க? நம்ம இதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதே இடத்துல கூட உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறேன். இப்போ இந்த கிராக் ஆகிருக்கு. இந்த கிராக்குக்கு மேலே என்ன ஒர்க் பண்ணலாம் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ப்ராப்பரான வேலை பண்ணுறது வந்து நான் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலி வந்து ஏசியன் பெயிண்டோடைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிராக் சீல் பிரிச்சு சார் ஆக்சுவலி. ஓகே ஸோ இதோட பேஸ்டோடைய தன்மை வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைக் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து ரப்பர் கோட்டிங் மாரி ஆகிடும். இது நார்மலாக வந்து பார்த்தோன்னா வந்து நார்மல் பட்டி கிடையாது. இது வந்து இந்த கிராக்குக்காகவே ஸ்பெசிஃபிக்காக இந்த கிராக்குக்காகவே வந்து ஏசியன் ப்ராடக்ட்டில் வந்து பார்த்தோன்னா வந்து இந்த கெமிக்கல் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி. ஸோ இந்த இப்போ இது கிராக்கை கட் பண்ணிவிட்டு எதனால கிராக்கை கட் பண்ணுறோம்னா அந்த கிராக்கை எக்ஸ்டெண்ட் பண்ணாதான் அது உள்ள வந்து நம்ம கிராக் பேஸ்ட் போட்டு நம்ம வந்து ஃபில் பண்ணாதான் அதுக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ இது எப்படி பண்ணணும்னா வந்து லைக் இப்போ கிராக் பேஸ்ட் போட்டுட்டு ஃபில் பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே ரப்பர் கோட்டிங் மாரி ஆகிடும் உங்களுக்கு. அப்படியே ரப்பர் மாரி ஆகிடும். உள்ளக்கு வந்து இது வந்து உள்ளக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிடும். இது வந்து அந்த ரப்பர் கோட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அப்படியே ஃபுல்லாகவே இதாகிடும் உங்களுக்கு. ஓகே அதுவே எக்ஸ்டெண்ட் ஆகிடும். ஆமாம் அதுவே உள்ளக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிடும். உள்ளக்கு வந்து பாண்டு மாரி ஆகிடும் உங்களுக்கு. தண்ணி வந்து உள்ளக்கு வந்து ஒரு ட்ராப் கூட உள்ளக்க வந்து சீப்பேஜஸ் ஆகாது. ஓகே ஸோ இது முடிச்சுட்டு என்ன பண்ணால் இது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இது முடிச்சதுக்கப்புறம் இது ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் இது மினிமம் வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு 1 ஹவர் 1.5 மணி நேரம் ஆகிடும் இது காய்கிறதுக்கு. ட்ரை ஆகும். ஆமாம் ட்ரை ஆகிறதுக்கு. இது காய்ஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு மேலே ஒரு பட்டி பார்ப்போம். பட்டிங்கிறது வந்து நார்மல் பட்டி கிடையாது, வாட்டர் ரெசிஸ்டன்ட் பட்டி பார்ப்போம். ஸோ எதனால வாட்டர் ரெசிஸ்டன்ட் பட்டி பார்க்கணும் இதை விட இன்னும் லைஃப் வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதுவே மோர் தென் எனஃப் ஜென்ரலாகவே. ஆனால் இதுக்கு மேலேயும் வந்து ப்ராப்பராக வந்து பட்டி பார்க்கறது வந்து இன்னும் நல்ல லைஃப் வரும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து இதுக்கு மேலே வந்து அதை பட்டி மிக்ஸ் பண்ணுவோம். பட்டி வாட்டர் ரெசிஸ்டன்ட் மட்டும் கிடையாது. ஸோ இதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் கெமிக்கல்ங்கிறத விட டாக்டர் ஃபிக்ஸிட்ல வந்து இப்போ இதே மாதிரி கெமிக்கல் இருக்கு ஆக்சுவலி. இதுக்குன்ட்டு வந்து நம்ம 3-in-1 எல்லாமே காங்கிரீட்டுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த கெமிக்கல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வாட்டர் ரெசிஸ்டன்ட்டோட மிக்ஸ் பண்ணுறப்ப இன்னொரு பாண்டு இன்னும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக ஒன்று பிடிச்சிக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நார்மல் பட்டி இந்த பட்டியோட சேர்த்து இது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் நார்மலாக. ஸோ இது மிக்ஸ் பண்ணி இந்த ஏற்கனவே இந்த கிராக் பண்ணி பேஸ்ட் பண்ண இடத்துல இதுக்கு மேலே ஒரு பட்டி பார்ப்போம். பட்டி பார்த்துட்டு இதுக்கு மேலே ஒரு கோட் வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்ட் பண்ணும். டேம் ஷீட்டோ கஸ்டமர் பட்ஜெட் இருந்தால் டேம் ஷீட் பேசிக்காக வந்து டேம் ஷீட்னு சொல்லுவாங்க ஏசியன் பெயிண்டில். இல்லை உங்கள் கஸ்டமர் நல்ல பட்ஜெட் இருக்குது நல்ல லைஃப் லாங் ஒன்று 5 வருஷம் வரணும் அப்படின்னா டேம் ப்ரூஃப்னு ஒன்று இருக்குது. அது ஒரு டேம் ப்ரூஃப் வந்து நம்ம டெரஸ்க்கு அடிக்கிறது. அதுவே கூட நம்ம வாலுக்கும் நம்ம அடிச்சுக்கலாம். அதே மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது அடிச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம 2 கோட் பெயிண்ட் பண்ணிக்கலாம். அது வந்து கஸ்டமருடைய பட்ஜெட்டை பொறுத்து அது நல்ல லோ பட்ஜெட்லேயே பண்ணி கொடுக்க முடியும். என்னன்னா அவங்களுக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட் ஜாஸ்தியாக வரும். ஸோ அதனால அப்பார்ட்மெண்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நல்ல பெஸ்ட் பிரைஸ் நார்மல் பெயிண்டர் பண்றதை விட நான் லோ பட்ஜெட்லயே நான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே சார். இதுக்கு முன்னாடி பண்ணி கொடுத்துருக்கீங்களா அபார்ட்மெண்ட்ஸ்? 100% சார். கிட்டத்தட்ட நான் இது வரைக்கும் வந்து 20 அபார்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன் சார். 20 அபார்ட்மெண்ட் கண்டிப்பா. ஆமா சென்னை ஃபுல்லாக 20 அபார்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய கமர்ஷியல் பில்டிங் எல்லாமே பண்ணியிருக்கேன். 8 ஃப்ளோர் கமர்ஷியல் பில்டிங் வருது, ஐடி பார்க் வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம் நம்ம. ஓகே சார். அதுவும் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் கமர்ஷியல் பில்டிங்ஸ் எல்லாமே நிறைய பண்ணியிருக்கோம். நீங்க வேணா கூட பண்ணுங்க. லைக் நம்ம கமர்ஷியல் பில்டிங் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ண வீடியோஸ் கூட நம்ம எடுத்து வச்சிருக்கோம். கமர்ஷியல் பில்டிங் அபார்ட்மெண்ட். ஸோ அந்த வீடியோஸ் கூட நான் ஷேர் பண்றேன் உங்களுக்கு. நீங்க அதுல வேணா கூட நீங்க ஆட் பண்ணி பாருங்க. ஸோ என்னோட டீட்டெயில்ஸ் வந்து அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். என்ன மாதிரி நான் ஒர்க் பண்ணி கொடுக்குறேன், ஸோ என்ன மாதிரி சொல்யூஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பில்டிங் வந்து நான் பண்ணி கொடுக்குறேங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு. ஓகே சார். ஓகே சார். இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சீப்பேஜஸ் ஆகிற இடம். ஓகே. ஸோ இது எல்லாம் இது மாதிரி டெரஸ் பார்த்தீங்கன்னா வந்து டெரஸ் எல்லாமே வந்து க்ளீனாக இருக்குது ஆக்சுவலி. இந்த டெரஸோட ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா,
ஓகே. இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா வந்து சீப்பேஜஸ் ஆகிற இடம் இந்த இடமே. இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா வந்து இந்த லைக் இந்த டோர் பிளாக்கா பாத்தீங்களா, ஸோ இந்த இடம் எல்லாமே வந்து பார்த்தோன்னா வந்து சீப்பேஜஸ் ஆகிற இடம். இந்த லோ டெம்பரேச்சர்ஸ் வந்து பாத்தீங்களா, அந்த லோ டெம்பரேச்சர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து வாட்டர் சீப்பேஜஸ் ஆகிற இடம் இது எல்லாமே. இந்த ரீசனால தான் வந்து ஆட்டோமேட்டிக்காக சீப்பேஜஸ் ஆகி இது ஃபுல்லாவே வருது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா இது எல்லாமே உடச்சி எடுத்துருவோம். பட் ப்ராப்ளம் அந்த இடத்துல மட்டும் தான் இருக்கு. ஸோ அதை மட்டும் நம்ம உடச்சி தட்டி பூசினாலே நம்ம பிரச்சனை வந்து சால்வ் ஆகிடும் ஆக்சுவலி. ஸோ அது மாதிரி எங்கெங்க எல்லாம் கிராக்ஸ் இருக்கும், அந்த இதோட கிராக்ஸோட இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே கிளீனாக தெரியும். நம்ம வேற எங்க கிராக்ஸ் இருக்கா, அதோட இம்பாக்ட் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்ட்டு. இங்கெல்லாம் ஈரத்தன்மை இருக்குது ஆக்சுவலி, தெரியுங்களா. ஆனா பெருசா ஒரு பிரச்சனை கிடையாது, பட் லோவா தான் இருக்கு. ஆனா இதே இது வந்து பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா டார்க்கா இருக்கு பாத்தீங்க. ஓகே. சோ இங்க இந்த பீமோட ஜாயிண்ட்ல தான் வந்து தண்ணி அதிகமா வந்து சீப்பேஜஸ் ஆகி போயிட்டு இருக்கு. ஓகே. சோ இதுதான் வந்து மெயின் ரீசன் ஆக்சுவலி. ஓகே சார். இப்போ டெரஸ்ல வந்து ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி வரும், தண்ணி தேங்கி கிடக்கும், கண்டிப்பா அதனால ப்ராப்ளம் ஆகும். அது மூலியமா தான் செவருக்குமே வந்து அஃபெக்ட் ஆகும். கண்டிப்பா. ஸோ அதுக்கு நீங்க ஏதாவது சொல்யூஷன் வச்சிருக்கீங்களா சார்? ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரே விஷயம் சார், யாருமே சுத்தமா வச்சுக்கிறதே இல்லை சார் மொட்டை மாடியை. நீங்க சுத்தமா மொட்டை மாடியை சுத்தமா வச்சுக்கிட்டாலே 90% வந்து உங்களுக்கு வந்து லீக்கேஜஸ் வராது சார். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் சார். இப்போ இந்த தொட்டிலாம் உடஞ்சி போயிருக்கு, இது குப்பையை அப்படியே குப்பையா கிடக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த ஹோல்ஸை வந்து அடைச்சிடும் சார். தண்ணி மழை தண்ணி போற எக்ஸிட் பாயிண்ட்டை வந்து அடைச்சிடும். அப்படிங்கிறப்ப தண்ணி இங்கே தான் ஊறிட்டு தான் கிடக்கும். ஸோ இதே மாதிரி குப்பை தொட்டி இங்கே பாருன்னா கீழே உள்ள பார்த்தீங்கன்னா வந்து குப்பை ஃபுல்லாவே போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இதுதான் ரீசன், மெயின் ரீசன். ஸோ இது எல்லாமே இருக்கிறதுனால அப்படியே வந்து குப்பையா இருக்கிறதுனால இது அப்படியே வந்து சீப்பேஜஸ் ஆகும். நீங்க மெயினா இது சுத்தமா வச்சுட்டாலே 90% அரெஸ்ட் ஆயிடுது சார். இதுக்கு மேலே ரீசன் உங்களுக்கு வந்து அரெஸ்ட் ஆகலை, பிரச்சனை சால்வ் ஆகலை அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கூட சொல்றேன். இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இதே மாதிரி சின்ன சின்ன கேப்ஸ் இருக்கு பாத்தீங்களா, சின்ன சின்ன இந்த ஏர் கிராக்ஸ் இருக்கும், இதுலயும் கிராக்ஸ் இருக்கும். ஸோ இது மூலமா வந்து உங்களுக்கு வந்து சீப்பேஜஸ் ஆகி கீழே வந்து ஊரும் சார். இது எல்லாமே பாசி பிடிச்சிருக்கு பாத்தீங்களா, இதுல இருந்து வந்து உங்களுக்கு தண்ணி ஊறி கீழே வரும் சார். அந்த சீலிங் ஊற ஆரம்பிக்கும். ஆமா. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா வந்து இது ஃபுல்லாவே வந்து இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ இதை வந்து ஃபுல்லாக ஜெட் வாஷ் பண்ணிட்டு இதுக்கு எங்கெங்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ எல்லாமே வந்து அந்த கிராக் அரெஸ்ட் பண்ணிடும். ஸோ அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக வந்து டாக்டர் ஃபிக்ஸ்ட் அண்ட் ஃபோஸ்ராக்கோட கெமிக்கல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு மேலே வந்து நம்ம ப்ரைமர் போட்டு அதுக்கு மேலே 2 கோட்டு வந்து நம்ம டேம் ப்ரூஃபோ ஏதர் MRF உடைய வாட்டர் ப்ரூஃபிங்கோ ஏதர் டாக்டர் ஃபிக்ஸ்டோ. ஸோ கஸ்டமருடைய அவங்களுடைய பட்ஜெட்டபிள் அவங்களுக்கு என்ன ப்ராடக்ட் பிடிக்குதோ, ஏன்னா ப்ராடக்ட் பேஸ்லி குவாலிட்டி பேஸ் எல்லாமே சேம் தான். பட் அவங்களுக்கு ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒவ்வொரு ப்ராடக்ட் வந்து பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு எது பிடிக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அந்த மாதிரியான கெமிக்கல் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே சார். இப்போ நார்மலாக பெயிண்ட் பண்ணுறவங்களே வந்து மிஷினை வச்சே கட் பண்ணிடுவாங்களா இந்த மாதிரி? நீங்கள் அதுக்கு தகுந்த தனியாக சார் நார்மல் பெயிண்டிங் பண்ணுறவங்க வந்து மிஷின் கண்டிப்பாக பிடிக்க மாட்டாங்க சார். என்ன ரீசன் பிடிக்க மாட்டாங்கன்னா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரஷ் பிடிப்பாங்க, ரோலர் பிடிப்பாங்க சார். அவங்க வந்து ஜென்ரலாக வந்து மிஷின் பிடிக்க மாட்டாங்க சார். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க தப்பாக சொல்ல வரல. ஆக்சுவலி அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ப்ரஷ்ஷும் அந்த ரோலர் மட்டும்தான். மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 8 ஃப்ளோர்லேருந்து வந்து நின்றுக்கிட்டோ ஒரு கைத்தல நின்றுக்கிட்டோ வந்து அவங்களால வந்து கட் பண்ண முடியாது. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய இன்ஜினியர்ஸ் எல்லாமே வந்து ஸ்பெசிஃபிக்காக இதுக்காகவே எக்ஸ்பீரியன்ஸான ஆனவங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸான ஆளால் மட்டும்தான் வந்து அந்த மிஷின் பிடிச்சிட்டு அவங்க வந்து வாலில் வந்து கட் பண்ண முடியும் சார். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அதை கட் பண்ண முடியாது சார். ஓகே சார். ஓகே சார். நீங்கள் பெயிண்ட் வந்து இது மட்டும் இந்த மாதிரி ஒர்க்ஸ் மட்டும் தான் பண்ணுறீங்களா இல்லை வேறு எதுவும் எக்ஸ்டென்ஷன்? சார் நாம வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைக் பில்டிங் ரெனோவேஷன் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார். ஓகே. ஆமாம், பில்டிங் ரெனோவேஷன் ஒர்க்குங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைக் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இடிச்சிட்டு ஒரு ரூம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்பாங்க. ஒரு சில பேர் வந்து 2 வீட்டை வந்து ஒன்றா அட்டாச் பண்ணி கேட்பாங்க. இல்லை பாத்ரூமில் வந்து டைல் லீக்கேஜஸ் இருக்கும். ஸோ அது மூலியமா வந்து அவங்க வாட்டர் லீக்கேஜஸ் சீப்பேஜஸ் ஆகுதுமாங்க. இப்போ அப்பார்ட்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய அப்பார்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா மெயின் பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து தண்ணி லீக்கேஜ் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ஊற்றும். ஸோ இவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ளவங்களுக்கு ரொம்ப இம்பாக்டாக இருக்கும் அவங்களுடைய இது. பட் அவங்களுக்கு இன்னொரு செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து தண்ணி ஊற்றுறப்போ அவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும் ஆக்சுவலி. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒத்துமையா இருந்து இதே மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்து சால்வ் பண்ணாங்கன்னா ஒண்ணுமே இல்ல சார். சிம்பிளான விஷயம், நம்ம சிம்பிளான விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒத்துமையா இருந்து பண்ணாலே ஒரு பில்டிங் வந்து பெரிய அளவுக்கு ஒரு காசு போட்டு செலவு பண்ணுங்கிற அவசியமே கிடையாது சார். அப்பப்ப பிரச்சனை சின்ன பிரச்சனை வர்றப்ப சின்னதாவே நீங்க ரெடி பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரொம்ப ஈஸியா முடியும். கண்டிப்பா. ஓகே சார். ஓகே. இப்போ உங்களோட கான்டாக்ட் நம்பர் எப்படி சார்? சார் என்னோட கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 7206 72009 இதுதான் வந்து என்னுடைய நம்பர் சார். இது ஓகே சார். நம்ம எந்த லொகேஷன்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார்? நான் வந்து சென்னை ஃபுல்லாவே ஆல் அரௌண்ட் சென்னை ஃபுல்லாவே நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார். ஓகே. நம்ம வந்து அவுட் ஆஃப் சென்னை வந்து நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம பண்ண முடியாது. என்ன ரீசன்னா வந்து சார் நம்மளுடைய எக்யூப்மெண்ட்ஸ் நம்மளுடைய மிஷினரி டூல்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டு கேரி பண்ணி நம்ம ஒரு தடவை வந்து பண்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு பட்ஜெட்டபிளா இதை விட கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பட்ஜெட்டபிளா பண்ண முடியாது. ஓகே. அவங்களுக்கு நம்ம ஸ்டே பண்ணி நம்ம அங்கே ரூம் எடுத்தோம்
இல்லை இங்கே எக்யூப்மெண்ட்ஸ் கூட்டு ஒரு டிரான்ஸ்போர்ட் பண்ணியோ வந்து கஸ்டமருக்கு இப்போ எல்லாருமே பிஸ்னஸாக பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்ப அந்த பிஸ்னஸ் வந்து நம்ம செலவு பண்ணுற காசு எல்லாமே கஸ்டமரோட தலையில தான் நம்ம வைக்கிற மாதிரி ஆயிரும். கண்டிப்பாக அதுமாரி வந்து நம்ம பண்ணுறதுக்கு அவங்க அந்தந்த ஏரியாவில் உள்ள அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல உள்ளவங்கள்ட்ட பண்ணுறது வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு இதுதான் சொல்லுவேன். ஓகே சார், யாருமே இவ்வளவு ஓபனா சொல்ல மாட்டாங்க. எல்லாத்தையும் என்கிட்ட கொண்டு வந்து என்ன கொடுங்கன்னு ரீசன்னா சொல்லுவாங்க. நான் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ இன்னைக்கு பிரச்சனை அப்படின்னா நாளைக்கு போய் மறுபடியும் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா நான் போய் உடனே போய் சப்போர்ட் பண்ணி கொடுப்பேன். ஆக்சுவலி சரி இன்னைக்கு பண்ணி கொடுத்துட்டு நாளைக்கு அதோட வந்துறது கிடையாது. ஸோ அதே மாதிரி பண்ணி கொடுத்தா மட்டும் தான் அவங்களுக்கு கஸ்டமருக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஓகே சார், சூப்பர் சார். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ.